ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோவில் ஒரு புது கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் ட்ரேடிங்னு வரும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இண்டிகேட்டர்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் தான் எனக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம சார்ட்டை கூட பிலீவ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. சார்ட்டே பிலீவ் பண்ணுறது இல்லை. அப்போ இண்டிகேட்டர்ஸை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிடுவோம். எதனால் இண்டிகேட்டர்ஸை அவாய்ட் பண்ணுறோம், நீங்கள் எதனால் இண்டிகேட்டர்ஸை அவாய்ட் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ். இதுதான் காமனாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். பொதுவாக சார்ட் யூஸ் பண்ணாலோ இல்லை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதோ ரெண்டுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் ஒன்று, தென் எம்ஏசிடினா மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜன்ஸ், டைவர்ஜன்ஸ். ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். மூவிங் ஆவரேஜ்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது, எஸ்எம்ஏ, இஎம்ஏ. எஸ்எம்ஏனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இஎம்ஏனா எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எஸ்எம்ஏ A1 + A2 + up to A50/n அப்படின்னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட். அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு தான் அது ஒர்க் ஆகும். 50 மூவிங் ஆவரேஜ், 100 மூவிங் ஆவரேஜ். ஏன் அந்த இடத்துல 15 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட் 50 கேண்டில்ஸை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூவை கொடுக்கும். 15 இருக்கிற இடத்துல 100 கூட இருக்கலாம், இல்லை 20 கூட இருக்கலாம். அது செலக்ட் பண்ணுறவங்கள பொறுத்தது. இந்த இடத்துல ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன் பீரியட் என். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என் இல்லை டி. அப்போ ஏங்கிறது ஆவரேஜ் இன் பீரியட் என், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம் பீரியட்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் பீரியட்ஸ். இப்போ நீங்கள் 50 மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ் டிவைடட் பை 50. ஏன் அந்த டிவைடட் பை 50 வருது அப்படின்னா, நீங்கள் 50 கேண்டில்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறதுனால டிவைடட் பை 50. இங்கே அந்த 50ங்கிறது தான் நம்பர் ஆஃப் டைம் பீரியட்ஸ். இந்த மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் ஆகும். ஓகே, எங்கேருந்து கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ், ப்ரீவியஸாக சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு லைன் கொடுக்கும். அது கொடுக்குற அந்த லைனை மட்டும் வச்சு தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லைனை மட்டும் வச்சு இல்லை அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியுமா, இல்லை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ நீங்கள் நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி அதோட சார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சார்ட்டில் இப்போ என்ன நடக்குது இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் நம்ம பிலீவ் பண்ணுறதே கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாஸ்ட்டு 20 கேண்டில்ஸோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த இண்டிகேட்டர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கமாடிட்டி ட்ரேடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கமாடிட்டி ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்னால் இந்த RSI இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே வெல்ஸ் வைல்டர் ஜூனியர் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. அவர் 1978 ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன புக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ கான்செப்ட்ஸ் இன் டெக்னிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற புக்கில் இந்த RSI பற்றின டீட்டெயில்ஸ் அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஆனால் 1978 அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுவே 2024 நடக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறீங்களா? 1978 நடந்த ஒரு விஷயந்தான் இப்போ 2024 நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. 1978 RSI டெவலப் பண்ணியிருக்காரு. அதே அவர் அப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. அதை யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறது 2024 சாத்தியமா? கொஸ்டின் மார்க். பேசிக்காக அவங்க என்ன காரணத்துக்காக RSI யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் என்ன, ஹை லெவல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மாத்திரம்தான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 70க்கு மேலே கேண்டில் போகுது அப்படின்னா அது ஓவர் பாட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க.
அப்போ அதை விட அது மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி. அங்கே எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ அந்த பிளேஸில் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. எது வரைக்கும்? 30 வரைக்கும் அவங்க ட்ரெண்டை கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி எப்போ 30க்கு கீழே வருதோ அதை ஓவர் சோல்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அங்கே அதுக்கு மேலே நிறைய வால்யூம் இருக்காது செல் பண்ணுறதுக்கு. அங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது மறுபடியும் பை பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போல்லாம் அதோட ரேஞ்ச் வந்து ஓவர் பாட் ஆகுதோ அப்போல்லாம் செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்போல்லாம் ஓவர் சோல்ட் ஆகுதோ அப்போல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் ஆர்எஸ்ஐயில் நடக்கிறது. ஆனால் இந்த நம்பர் 1978 இந்த நம்பர் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இது கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட் தான். இது அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் அப் ட்ரெண்டாக இருக்குது. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. அது ஓவர் பாட்டாக இருந்தாலும் சரி, ஓவர் சோல்டாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த இண்டிகேட்டர் நாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிபனாக்சி ரீட்ரேஸ்மெண்ட். 99% மக்கள் வந்து எந்த இடத்துல நான் ட்ரெண்டை கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். பேசிக்காக ஃபினான்ஸில் ஃபிபனாச்சின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒரு நம்பர் சீக்வன்ஸ். அந்த நம்பர் சீக்வன்ஸ் தான் ஃபிபனாச்சி. நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இல்லை அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தட் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மெத்தடை டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஆர்எஸ்ஐ வந்து 1978 டெவலப் பண்ணது. ஆனால் ஃபிபனாச்சி பார்த்திங்கன்னா 12th செஞ்சுரியில் ஃபைண்ட் அவுட் பண்ணது. 12th செஞ்சுரினா 1200th ரேஞ்ச் ஆஃப் இயர்ஸில் எப்போவோ ஃபைண்ட் அவுட் பண்ணது. யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ பிசானோ பொகல்லோ அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசிக்காக இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸில். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃப்ரான்ஸில் கண்டுபிடிச்சது. ஃப்ரான்ஸில் என்ன நடக்குதோ அதுவே இந்தியாவிலையும் நடக்கும் அப்படிங்கிறது சாத்தியமா? எனக்கு அப்படி தெரியல. இது ஃப்ரான்ஸில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களோட மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய நம்ம பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிபனாச்சி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், இந்த லெவல்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிபனாச்சினா என்னென்னு பார்த்துக்கலாம், அப்புறம் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாம். நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சார்ட்டில் ஒரு ஸ்டாக் சார்ட்டோ இல்லை இண்டெக்ஸ் சார்ட்டோ ஏதோ ஒரு சார்ட்டு, அந்த சார்ட்டில் 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எடுக்காங்க. எதெல்லாம்? ஒன்று சப்போர்ட்டு, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு அதை வெர்டிக்கல் டிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணுறாங்க. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பை த கீ ஆஃப் ஃபிபனாச்சி ரேஷியோஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் அது அப் ட்ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டவுன் ட்ரெண்டுக்குள்ளதாகவும் இருக்கலாம். கீ ஆஃப் ஃபிபனாச்சி ரேஷியோஸ்னால் அந்த ரேஷியோஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 23.6%, 38.2%, 50%, 61.8%, அப் டு 100% வரைக்கும். இப்போ சொன்ன இந்த பர்சன்டேஜ் வைஸ் தான் அதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அதுதான் ஃபிபனாச்சி ரேஷியோஸ் அப்படிங்கிறது. நம்பர்ஸோட ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இந்த மெத்தடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 61.8% 0லேருந்து கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். 0லேருந்து கால்குலேட் பண்ணும்போது 61.8%ங்கிறது வந்து 0.61 மாறும். அப்போது 0.5 விட அபோவாக இருக்குது. அப்போ அதை 1ஆக கன்சிடர் பண்ணுறோம். 0.5க்கு மேலே இருந்தாலே அதை வந்து ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பராக வந்துடும். அப்போது அதை 1ஆக கன்சிடர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு நிஃப்டி சார்ட்டோட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நிஃப்டி சார்ட்டில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் ட்ரா பண்ண ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சார்ட் வந்து உங்களுக்கு எடிட் பண்ண சார்ட் கிடையாது. இது ஆக்சுவலாக ஜூலை 26க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஒரு பிக்சர் தான். வீடியோ அப்போவே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதை வந்து நான் வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்குது. 0% இருக்கிற இடத்துல வந்து அதில் ஒரு ரிவர்சல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 61.8% வரைக்கும் அதோட ட்ரெண்ட் வந்து இருக்குது. அங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த 61.8%லேருந்து அது ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்புவோம். ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளை அப்படி நம்ப வைக்கிறது தான் அந்த மாதிரி. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேட்டில் இந்த நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ ரிலையபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
பேசிக்காக இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 61.8% இந்த பிக்சரில் பாருங்கள், 61.8%ல் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் 0% வரைக்கும் அதை வெயிட் பண்ணுறாங்க. 0% வரைக்கும் அது ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் 0% ஹிட் ஆனதுக்கப்புறமா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது 38.2%ல் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா தென் அது வந்து 0% வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது. அபவ் 0% லெவல் வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது. இந்த பிக்சரில் பாருங்கள், 0%க்கு மேலே 38.2% இருக்குது, 61.8% இருக்குது. ஸோ அவங்க டார்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேபி 38.2%ல் ரிவர்ஸ் ஆகாமல் 50%ல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து நார்மல் ட்ரெண்டு. அதை நார்மல் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. சப்போஸ் மேபி அது வந்து 61.8% வந்ததுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து வீக் ட்ரெண்ட். அங்கே வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்ட்டும் இருக்காது, ஸ்ட்ராங் பியரிஷ் மூமெண்ட்டும் இருக்காது. எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் 100% டச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக ரிவர்சல் சிக்னல் தான் இருக்கும். திரும்ப ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகும். இந்த நிஃப்டியோட சார்ட்டில் நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 61.8%ல் இருக்கிறது 100% வந்துடுச்சு அப்படின்னா 100% வந்துச்சுன்னா எகெயின் அது என்ன ஆகும்னா அது ரிவர்ஸ் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக அன்னைக்கு நிஃப்டி சார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 100% வந்தால் கூட டவுன் ட்ரெண்ட் தான் மாறுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஒரு சிலர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸில் இதை எப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த லைனை ட்ரா பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை பற்றி படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லைன்ஸை ட்ரா பண்ண போகிறீங்க, அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே போதுமே, வேறு எதுவுமே தேவையில்லையே. அப்போது நீங்கள் வந்து அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாமே, எதனால் லாஸ் நடக்குது? இப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை. நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் என்னென்னா, எல்லா இண்டிகேட்டர்ஸுமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் வருது. செகண்ட் திங் என்னென்னா, மேத்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு மார்க்கெட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு. தேர்ட் ஒன் என்னென்னா, எல்லா இண்டிகேட்டர்ஸுமே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நீங்கள் இண்டிகேட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சார்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. சொல்லப்போனால் சார்ட்டையே மறந்துடுவீங்க, சார்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதையே. அதனால தான் அவங்க இதெல்லாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இண்டிகேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைமை நீங்கள் சார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக. இதுதான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சது. நீங்கள் வந்து எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் உங்களோட சார்ட்டை ஃபஸ்ட்டு கிளியர் அப் பண்ணிவிட்டு சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான ஐடியா கூட உங்களுக்கு ஓனாகவே கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.